ஹல்லேலூயா. கர்த்தர் நாம நடுவிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தரிடத்திலே பேசினார். தேவனிடத்துல கேட்டேன், ஜெபித்தேன். எப்படின்னா, பாவத்திலிருந்து சாவத்திலிருந்து என்னை விடுவித்து, அப்பா எனக்கு அந்த எண்ணங்களே வராம மனுஷ கிரைகளை என்னை விட்டு எடுத்து போட்டுன்னு கேட்ட போது இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 1:25 முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது தேவன் எனக்கு உணர்த்தினது என்னவென்றால், பர்வதம் அப்படின்னா என்னன்னா, நம்ம மலையை பார்த்திருப்போம்ல. மலை, ஒரு ஊர்ல மலைகள் இருக்கும். அந்த மலைகள்னால மூடப்பட்டிருக்கும். அது மலைகள் அது நடுவுல தான் ஒரு கிராமம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது சுத்திலும் மலை இருக்கும். அதே போலதான் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும்னு தேவன் எனக்கிட்ட வெளிப்படுத்தினார். தேவன் சொன்ன நற்செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வந்தேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நிரப்புவாராக. ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். என் வாழ்வில் இயேசு வந்தவுடன் கவலை போனதே.